என்னுடைய வெட்டிங் டேக்கு நான் 5 நாளைக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்தேன். எனக்கு ட்ரெஸ் எடுத்ததும் ஹஸ்பண்டுக்கும் ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன். அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வெட்டிங் டேக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஓட்டிட்டாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாளைக்கு வெட்டிங் டே வச்சுட்டு நீங்கள் என்ன ட்ரெஸ் எடுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட்டை ஒரே சண்டை போட்டு எப்படியும் இழுத்துட்டு வந்து போயிட்டேன் ட்ரெஸ் எடுக்க. மாலுக்கு தான் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி சேவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் மெடிசின்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாலுக்கு போனோம். அங்கே போயிட்டு இவர் ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி தான் ட்ரெஸ் வாங்கியிருந்தாரு. ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகணும்ல, அதனால ஆஃபீஸ்க்கு போகும்போதே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. நானும் வந்து இவர் நிறைய டிஷர்ட் வாங்கி அப்படியே சும்மாவே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரியே நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போயாவது வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஆஃபீஸ்க்கு போட்டு யூஸ் பண்ணுவார், இல்லாட்டி அது அப்படியே பீரோவில் தூங்கிட்டு இருக்கும். அதனால் நான் வந்து ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸே வாங்க சொல்லிட்டேன். நாங்கள் அடுத்த மாதம் ஊருக்கு போகிறோம், அதனால் ட்ராலிலாம் வந்து ரேட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய ஆஃபர் ப்ரைஸ்லலாம் ட்ராலி வச்சுருந்தாங்க. நீங்கள் 1500 பர்ச்சேஸ் பண்ணால் 1500 ட்ராலி இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் வந்து நாங்கள் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.